எந்த விஷயத்துல வீக்கா இருக்கீங்களோ அந்த விஷயத்துல தான் உங்களை சுற்றி உள்ள மக்கள் உங்களை ட்ரிகர் பண்ணுவாங்க. எமோஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாது. உங்கள் மூளையே வந்து பார்த்தீங்கன்னா மழுங்கடிக்கப்படும் நான் சொல்லுவேன். எந்த விஷயம் ஏமாற்றிருக்கலாம், ஏமாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டத்தை நீங்கள் கடந்து நீங்கள் போவீங்க. ஒரு நாள் வந்து அவங்க பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஒரு விஷயத்தினால தான் நம்ம மென்டலி ஸ்ட்ராங் இல்லைன்னு சொல்கிறேன். எமோஷ்னல் ட்ரிகர். இந்த எமோஷ்னல் ட்ரிகர் நம்மளை சுற்றி தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நிறைய மக்கள் இந்த எமோஷ்னலுக்குள்ளே உள்ளே போய் ரொம்ப ஆழமாக வந்து உள்ளே போயிடுறோம். அதனாலேயே நம்மளை நாம் சரியாக அந்த இடத்துல பார்க்க முடியாமல் போயிடுது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், யார் ஒருத்தங்க உணர்ச்சியோட ஒரு விஷயத்தை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு உண்மையான மனம் ஒரு தெளிவாக இல்லாத மனமாக தான் இருக்கும். உணர்ச்சி இல்லாத மனம் மட்டும்தான் ஒரு தெளிவை நோக்கி நகர்த்துன்னு நான் சொல்கிறேன். இந்த எமோஷ்னல் ட்ரிகர் எங்கே தான் நடக்குது, இதெல்லாம் என்ன தான் நம்மளை பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களை நீங்கள் முழுசாக இந்த எமோஷ்னல் ட்ரிகரில் இருக்கும்போது உங்களை நீங்கள் யாருன்னே அடையாளம் காண முடியாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த எமோஷ்னல் ட்ரிகர் எங்கே மோஸ்ட் ஆஃப் நடக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களை சுற்றி உள்ள என்வாயர்மெண்ட் மூலமாக தான், உங்களை சுற்றி உள்ள மக்கள் மூலமாக தான். எப்படி அதை நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நல்லா நீங்கள் பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு எந்த விஷயத்தில் வீக்காக இருக்கீங்களோ அந்த விஷயத்தில் தான் உங்கள் சுற்றி உள்ள மக்கள் உங்களை ட்ரிகர் பண்ணுவாங்க, எமோஷ்னலாக ட்ரிகர் பண்ணுவாங்க. உங்களை சிந்திக்க விடாமல் அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிந்திக்க முடியாமல் போகுது. நீங்கள் எந்த இடத்தையெல்லாம் எமோஷ்னல் ட்ரிகர் ஆகுறீங்களோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாது. உங்கள் மூளையே வந்து பார்த்தீங்கன்னா மழுங்கடிக்கப்படும் நான் சொல்லுவேன். எந்த விஷயமும் ஓடாது, மண்டைக்குள்ளே எந்த விஷயமும் ஓடாது. ஒரு கன்ஃபியூஷனான மனநிலையிலேயே இருப்போம், ஒரு க்ளீனான மைண்ட் செட்டே இல்லாமல் இருக்கும். இதுக்கு காரணம் நாம் ட்ரிகர் படுறோம். அந்த விஷயத்தை முழுமையாக நம்ம என்னைக்கு பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, உணர்ச்சி இல்லாத பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நம்ம வெற்றி அடைய முடியும். இன்றைக்கி வெற்றியாளர்கள்லாம் எடுத்துக்குங்களேன். அவங்க வெற்றி அடைகிறாங்க, எப்படி முடியுது? ஏன் அவங்களுக்கும் உணர்ச்சி இல்லையா? அவங்களுக்கும் உணர்ச்சி இருக்குது. ஆனால் அந்த உணர்ச்சிகளை சரியாக அவங்களுடைய வளர்ச்சிக்காச்சும், அது மட்டும் இல்லாமல் அவங்க லேர்ன் பண்ணுறதுக்காச்சும் வந்து வச்சுக்கிறாங்க அந்த உணர்ச்சியை. அது மூலமாக அவங்களால வளர முடியுது. சாதாரண மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எமோஷ்னல் ட்ராப்புக்குள்ளே உள்ளே போய் சிக்கிட்டு என்ன இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த எமோஷ்னல் ட்ராப்புக்குள்ளே உள்ளே போய் சிக்கிட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாமல் இருக்காங்க. இது இங்கே மட்டும் தான் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே மட்டுமே இல்லை. எக்ஸாம் ஆளுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இரவு பகல் பாராமல் படிச்சிருப்பீங்க. எக்ஸாம் அறைக்காச்சும் போகலான்னு போவீங்க. அந்த நேரத்தில் யாராச்சும் உங்களை ட்ரிகர் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் படித்ததும் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக மறந்துட்டு எக்ஸாமில் ஏதோ ஒன்று எழுதிட்டு வரலான்னு எழுதிட்டு வருவீங்க. இந்த விஷயம் நம்மளை கட்டுப்படுத்த ஆரம்பிக்குது. இந்த எமோஷ்னலாக ட்ரிகர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு வெற்றியாளர்கள் எல்லாருமே இந்த ஈக்யூவை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுனால தான் அவங்க மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்காங்க. இல்லைன்னா மிகப்பெரிய வெற்றியை மேக்ஸிமம் ரிசல்ட்டை கொடுத்துருக்கவே முடியாது. எமோஷ்னல் ட்ரிகர் அதிகமாக எங்கே ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பழைய பதிவுகள் இருக்குதுல்ல, அந்த பதிவுகள் மூலமாக தான் நம்ம எமோஷ்னல் ட்ரிகர் ஆகிட்டே இருப்போம். அவங்கள ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது, இப்போ உங்களை யாராச்சும் ஒருத்தங்க ஏமாற்றிருக்கலாம், ஏமாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டத்தை நீங்கள் கடந்து நீங்கள் போவீங்க. ஒரு நாள் வந்து அவங்கள பார்க்குறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அப்போ பார்க்கும்போது அவங்களுக்கு எமோஷ்னலாக நீங்கள் ட்ரிகர் ஆவீங்க. பாரு, நம்மளை ஏமாற்றிட்டு போவோம், இன்றைக்கி வந்து நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் எமோஷ்னலாக ட்ரிகர் ஆவீங்க. இதுக்கு காரணம் நம்மளுடைய மனப்பதிவுகள் தான். நாம் அந்த பதிவுகளை கடந்து போக ஆரம்பித்தா மட்டும்தான் எமோஷ்னல் ட்ரிகர் ட்ராப்பில் இருந்து வெளியே வர முடியும். செய்தியும் சொல்லணும்னா, ஒரு குழந்தைக்கு ஒரு தவறான எண்ணத்தை புகுத்திக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, எமோஷ்னல் ரீதியாக அவங்கள ட்ரிகர் பண்ணி புகுத்திக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அந்த குழந்தை ஒரு கட்டத்துக்கு மேலே எந்த மாதிரியான விஷயங்களை எமோஷ்னல் ட்ரிகர் ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற காலகட்டமும் அப்படி தான் இருக்குது. நிறைய எமோஷ்னலாக நிறைய விஷயங்கள் நம்மளை ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்மளை சுய விழிப்புணர்வு இல்லாமல் நம்மளை யாருன்னு அடையாளம் காமிக்க போகிறதுக்கு காரணம் நாம் முழுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அதுக்கு காரணம் நம்மளை சுற்றி உள்ள மக்கள் தான். நீங்கள் உங்களை சுற்றி உள்ள மக்களை சரியாக வச்சுருங்க, மிகப்பெரிய சேஞ்சஸ் வரும்னு கேட்டுக்கிட்டு மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். உன் அடையாளம் இந்த உலகத்தை ஆளும் ஆயுதம். நன்றி.